Black Forest கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா 3/4 கப், கோகோ பவுடர் 1/4 கப்பு, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் 2-3 டைம் வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை மீடியம் சைஸ் 4, அது வந்து நல்லா ஃபோமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பவுடர் சுகர் 1 கப்பு, ஆயில் 1/4 கப், வார்ம் மில்க் 1/4 கப், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 3 பேட்சாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நம்ம காஃபி மிக்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸ்கியூவர் வச்சு இது மாதிரி இது பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ப்ரீ ஹீட் அவனில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான Black Forest கேக் வந்து ரெடி ஆகிடும். நான் டார்க் சாக்லேட்ஸை துருவி வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீமை பேஸில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கேக்கோட பேஸை வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு, மறுபடியும் விப்பிங் க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, டார்க் சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக செரீஸ் போட்டு மறுபடியும் அதே மாதிரி 3 லேயர் நான் அசம்பிள் பண்ணிவிட்டு பேசிக்காக ஒரு க்ரம் கோட் கொடுத்து இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேக்கோட ஃபைனல் லுக் காட்டுறேன். இதுதான் இதே மெஷர்மெண்ட்டோட பர்ஃபெக்டாக பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.